அவாசிய ஏ அப்பா யா கொஞ்சம் பார்த்து வசிங்க. ஆமா சாமி வெளியே விட்டு கூட இருக்கு. நீங்க பார்த்து வசிங்க ஆரோக்கியத்துக்கு. இன்னைக்கு பாத்தியா இன்னைக்கு மழை வந்துற காரணம் ஏன் சொல்லு. யாரு ஏன் வந்திருக்கு மழை? ஏன் வந்துச்சு? எவ்வளவு பக்தியோடு இருந்து ஆமா இந்த ஆத்தா காளியம்மாவுக்காக விரதம் இருந்து முளைப்பாரி எடுத்து இன்னைக்கு இந்த மழை வந்திருக்குன்னா எல்லாம் அவங்களுடைய அருளாதான் அருளாலதான். அது போல நீங்க எப்படி இருந்தாலும் அந்த நேரத்துக்கு வந்துச்சு. ஏன்னா அந்த ஆத்தாவுடைய குளத்தை காட்டணும்ல. நாங்கள் இன்னைக்கு முளைப்பாரி போட்டிருக்கிறோம். மழை வந்து ஆகணும்னு அந்த ஆத்தா வழியை காட்டிட்டு போயிருச்சு. இனிமே நமக்கு நல்லா கலந்தேன். அது போல இன்னைக்கெல்லாம் எங்க இருந்தாலும் நல்லா தெரிவித்து கொண்டு ஐயா மேல எத்தூர் சொன்னீங்க. மேல எத்தூர் இருக்க கேக்குறேன். மேல வந்து மேல எத்தூரியா இல்ல வாங்க வாங்க என்கிட்ட வந்து கிட்ட வந்து எதிர்க்க வாங்க இருங்கய்யா சொல்லுவா. ராமநாதபுரம் மாவட்டம் கமலி வட்டம் அணில் குண்டு என்ற ஊர். குண்டு அணில் குண்டு 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 அணில் குண்டு மழை என்ற மாசி உங்க குச்சியை கொடுங்க. ஒரு பாட்டா ஆமா இருங்க இதை முடிஞ்சுக்கிறேன். எந்த ஒரு சரி வாசிங்க டெக்னிசி ஐநோ ப்ராப்ளம்.
நாட்டுக்காக பாதுகாவலராக வருகை தந்திருக்கும் இந்த நாட்டுக்கே காவல் தெய்வமா இருக்கக்கூடிய அருமை ஐயா காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் உதவி அலுவலர் ஐயா அவர்களுக்கும் எங்களது கலைக்குழு சார்பாக எங்கள் நன்றியை மாசி அவருடைய கரகாட்ட குழு சார்பாக தெரிவித்துக் கொண்டு போடுங்க ரவி போடுங்க ரவி போடுங்க. சாபாஸ். அடுத்தபடியாக நீங்க அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ராஜாராணி ஆட்டமாக ஆட காத்து கொண்டிருக்கும் எங்களது கரகாட்ட கனகா கரகாட்ட நக்குமா நல்ல நக்கும் கரகாட்ட சிம்ரன் கரகாட்ட சோதிகா கரகாட்ட குசுப்பு கரகாட்ட ஜிம்பரன் குஸ்புன்னு சொன்னா ஒத்துப்பேன், சிம்ரன் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தஞ்சையை சேர்ந்த குட்டியா யார சத்தியா அவர்கள் ராணியாக
வேடகுடி அடிக்க காத்துக்கிட்டு இருக்கார்கள். ஆமா. அதுக்கு இணையாக ரஜமாக ஆட காத்துக்கிட்டு இருக்கும் யாரு? கரகட்டக்காரன், கரகட்ட கவிஞன். கவிஞன் இருங்க, பூச்சி வைக்குது. ஐயா கரகட்ட பாடகர் என்று சொல்லக்கூடிய மைக்கேல் ராஜ் அவர்கள் கதை ஆட காத்துக்கொண்டிருக்கார்கள். நல்லா ஆடுவார்கள், பாடுவார்கள், அவுத்து கொண்டு ஓடுவார்கள். அசிங்கமா ஆட மாட்டேன், அசிங்கமா பேச மாட்டேன். யாரா வந்து இந்த வந்து தாய்மார்களே இருக்கிய அழகான கிராமிய பாட்டும் நாட்டுப்புற பாட்டும் சினிமா பாட்டும் தெகுதி தெம்மாங்கு வடகு தெம்மாங்கு நாட்டுப்புறமாக உள்ள இருக்கிறது பாட்டியா பாட்டியா. வேலையை முடிச்சு சீக்கிரம் முடிக்கிட்டு போலான்னு பாக்குங்க, விட மாட்டேன். சின்ன பசங்களா உங்க சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கங்கடா. எதுக்குடா சண்டை போடுறீங்க? எல்லாம் உடனே அவசரம் உண்டு. நான் என்னடா செஞ்சேன்? டேய் மரியாதை கொடுத்து மரியாதை பேசுறேன். டேய் அரேக்கா, டேய் நீ மரியாதை கொடுத்து மரியாதை பேசு. சரி நீ எதுக்கு வந்திருக்க? அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். திரும்பி நீ காட்டு. ஏன் திரும்பி நான்
ஏடா முட்டா மேல ஏய். உனக்கு தான் போறவங்க தனியா ஒதுக்கி விட்டுறல ஆமா அப்புறம் என்ன நீ பொண்ணாடிய வறண்டதுக்கு வர இருக்கட்டும் பையா நம்ம கொண்டாடி தானையா இடத்துல விட்டது நீ 2 மாசம் வயசு இருக்க 2 மாசம் என்ன வாடகை விட்டு பொண்டாட்டிய ஏடா யாரு ஏய் ஆமா ஆமா உன் கொண்டாடிக்கு வரீங்க ஆமா எவ்வளவு செலவு பண்ணி கல்யாணம் பண்ண 10 லட்சம் ரூபாய் அடே நல்லா கேளுங்க இந்த பிள்ளையை கல்யாணம் பண்றதுக்கு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கேன் ஆமா 10 லட்சம் ரூபாய் ஏன்டா 10 லட்சம் ரூபாய் பெரிய காசாடா அப்படி பெரிய காசு இல்லையா ஒரு நாளைக்கு நான் சிஸ்டர் வைங்க 10 லட்சம் ரூபாய் சீர்கழிக்கிற காசு என்ன சரி அது இருக்கட்டும் ரோட்ல போகுது பஸ் ஆமா அது எத்தனை லட்சம் ரூபாய் இருக்கும் என்ன ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கும் ஒரு 50 லட்சம் ரூபாய் இருக்கு ஆமா முன்னாடி ஓட்டுறது யாரு டிரைவர் பின்னாடி கிழிக்கிறாரு என்னப்பா டிக்கெட் கிழிக்கிறாரு கண்டக்டர் எத்தனை மாசம் 2 வருஷம் படி ஆறு மூஞ்சி முகர கட்டி பாரு ஏன்டா சொல்ற அப்படி 2 மாசம் இருக்கு எப்படி சொல்ற டிரைவர் எப்படி ஏறுவாரு ஐயா 6 மாசம் இருக்கா இல்லையா அது வரை இருக்கா ஏன்டா எத்தனை லட்சம் ரூபாய் சொன்ன 50 லட்சம் ரூபாய் 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி எத்தனை பேர் ஏற விடுறாரு இறங்கி விடுறாங்க அண்ணா முட்டா போயல அது வந்து ஆதி ஏற பஸ் இது என்ன மாடி ஏற பஸ் போட வந்தமா நேரம் சாப்பிட்டு போக முடியாம என்ன சொல்ற போடியா போ தட்ட ஒரு ஆரக்கமா மைக்கலான்னு பார்க்கலாம் டேய் இருடா ஆரக்கா டேய் அடிச்சுக்காதீங்கடா ஆளு கொஞ்சமா தரேன்டா ஏன்டா அடிச்சுக்கிறீங்க நான் என்னடா செஞ்சேன் என்ன ஆளு கொஞ்சம் என்ன நீ அமிர்தமா தர போற அவனதான் படம் வச்சிருக்கேன் சரி போட போல போடா போடா போய் மலகுடா மைக்கில் போ போய் மலகு நம்ம ரெண்டு அடிச்சு கூட பொழுது எடுத்துருவோம் சண்டைக்கே வராங்க புடிச்சிட்டான்டா பாயிண்ட் வயல்ல இருக்குல்ல ஆமா என்னது கொஞ்சம் இருக்கா அதுக்கு முடிச்சு கொடுத்துருக்கேன் இப்பதாண்டா எல்லாம் வேணையா தீருது ஏன் முடிச்சு அடிக்குதா ஏய் ஆயிஷா உள்ள என்ன நோட்ற கைய விட்டு என்ன உள்ள நோட்ற ஏய் உள்ள இருக்கா இல்லையான்னு பாக்குறேன்டா வேற ஒண்ணும் இல்ல ஆஹா வரையில ரெண்டு கணக்கோணம் வாங்கிட்டு வந்தேன் சரி அந்த பொம்பளை பிள்ளை இடிச்சு நசுக்கி போச்சு அதே இந்த நாட்டை முடிச்சவங்களோட வேலைக்கு வந்தா இப்படித்தான் இருக்கும் ஏடா மூக்கு நோடி சிங்கிற பையில மூக்க நோண்டுறான் பத்தியா உடம்புக்கு நல்லதியா ஏடா மூக்கு நோடி மூக்கு இப்படி சிங்கிறிய நல்லா இருக்க உனக்கு சத்தியா குடியா சத்தியாவுக்கு வாடி கண்டாடிங்க வாடிங்க சுகருக்கு நல்லது எது மூக்கு பீ சுகருக்கு நல்லதா ஓ பாப்பல ஏய் பம்பர் குடியா நல்லா வசிக்கிறாப்ல மூக்கு பீய மமகரேன் உனக்கு உடம்பு குறையா இருந்தா இதை சாப்பிடு பாரு நாளைக்கே உடம்பு குறைஞ்சிரும் வாங்க வாங்க போய் வண்டி போய் ஏடா ஏன் கம்கட்டி நக்கி போட்டு சங்கடம் வர்றியே அட நார பயில்களா ஏடா ஆரோக்கியம்
என் கம்பெட்டியை நாக்கள் நக்கி போட்டு சங்கடம் போடுறியே எங்க அவனோட கம்பெட்டியை மோது பாரு. ஏங்க யாரு? சத்யாவோட கம்பெட்டியை மோது பாரு. நல்லா இருக்குமா? மோது பாருடா. என்ன ஃப்ரீ வர வருது? அங்கிட்டு மோது பாரு. என்ன படம்? என்ன படம்? அவுச்சு விட்டால வாட வருது. ஏண்டா இதுக்கே காலேஜ் புரிய எங்க கீழே மோது பாரு. ஐயா செண்டி இதாயா, நல்ல செண்டியா ஐயா. வேலை முடிஞ்சு போன உடனே உங்களுக்கு ஆளுக்கு அரை பாட்டில் சென்ட்டு வாங்கி தரேன். சத்யா சென்ட்டு நல்லா இருக்கு. எங்க ஐயா ஒரு திருற வாங்கினியா? நல்லா இருக்குமா சென்ட்டு? 10 வருஷத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டிய. அப்பதான் ஏன் ஒரு மாதிரியை வாசிக்கிறாப்புலன்னு அதான் ஆடு ரொம்ப உடஞ்சி போயிருக்காப்புல. நான் அப்பவே சொன்னேன், தஞ்சாவூர் சத்தியாட்ட போகாதாடா போகாதான்னு சொன்னா கேட்குறியா? என்ன கேட்குறியாடா? சொன்னா கேட்க மாட்டாங்க. 4 போடு போட்டாதான் கேட்பாங்க. ஹரி பாதவத்தி, இதே புத்தி அரமர கத்தி. ஏண்டா எங்க அண்ணன ஒரு சாத்திட்டியே. பாரு ஐயா பணம் இடத்துல பட்டிருக்கு போல இருக்கு. நல்லா தானே இருக்க. ஏண்டா ஆட்டி விட்டார் யார் ஒருவர் கண்ணா ஆசையனும் தொட்டிலே கண்ணா. நீ நடக்கும் பாரு, கையை பிடிச்சு பாரு, இருக்கா இல்லையா? சொல்லி முடிச்சா ஏன் என்ன செய்யணும்? அட முண்டா, கையை பிடிச்சியா காலை பிடிச்சியாடா? காலை பிடிச்சு பாரு. அந்த கையை பிடிச்சு பாரு. என்ன முண்டுது? என்ன துடிக்குதா? உடச்சுக்கிட்ட காலை பிடிங்க. இருக்கா இல்லையா?
ஐயா 108 உள்ள வரவே முடிஞ்சு. ஹலோ ஏய் நாடியை பிடிச்சி பாருடா. ஆமாண்டா. ஏய், நாடி எங்கடா இருக்கு? இன்று நடைபெறும் சிவகாளியம்மன் அரிநாச்சியம்மன் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு தஞ்சை புகழ் ஆரோக்கியம் கரகாட்ட குழுவினருக்கு கிராமத்தின் சார்பில் பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. நாதஸ்வர வித்வான் மாசி அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. எங்களுக்கு ஆசாரத்தை பொன்னாடை போட்டு அருள் மகன் செந்தில்குமார் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை போட்டி பெரும்படுத்தப்படுகிறது தெரிவித்துக் கொண்டு சதீஷ் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக பொன்னாடை போட்டி பெரும்படுத்தப்படுகிறது. சிவராஜ் அவர்களுக்கு கிராம சார்பாக போராட போட்டி கொண்டு இருந்து கொண்டு தந்தை பால்பட்டி தேவி பூல்பாண்டி அவர்களுக்கு இருநாட்டி அவர்களுக்கு கிராம கொண்டாட கொண்டு கரகாட்ட புகழ் ஆரோக்கியம் பொன்னாடை போட்டப்படுகிறது. ஆரோக்கியம் அவர்களுக்கு தஞ்சாவூரை சேர்ந்த வணக்கமாக அறிவித்திருக்கானது. தஞ்சாவூரை சேர்ந்த தனம் ஜீவா கடற்கால் வாணி காவேரி அதுக்கு ராணி ஆடி கொண்டிருக்காங்க. தஞ்சாவூரை சேர்ந்த சத்யா அவர்களுக்கு ராணியாக வேறுபடியும் சத்தியை சேர்ந்த சத்யா அவர்களுக்கு அந்த மைக்கேல் ராஜா அவர்களுக்கு அதோடைய அடுத்த ஒளிவுடைய அமைப்பு
வாங்க சீக்கிரம் எடுத்துட்டு வாங்க. ராஜாவாக ஆடிக்கொண்டு போச்சா வருகவே வருகவே துண்டை எடுத்துக்கொண்டு வருகவே. அலை பாகிதே கதா எழு மன மலை பாகிதே. அஞ்சு குஞ்ச மரம் அழகிற சட்ட மரம் 5 வந்தால வரும் 10 வந்தால வரும் மலை பாகிதே கண்ணா என் மன மலை பாகிதே. பழைய 10 குஞ்சு குடி காவல்துறை அதிகாரிக்கு பொன்னாடை ஓட்டப்படுகிறது. யூடியூப் எடுக்கும் தம்பி அவர்களுக்கு பொன்னாடை ஓட்டப்படுகிறது. அருமை ஐயா காவல்துறை அதிகாரிகளுக்கு கிராமத்து சாராக பொன்னாடை போட்டு தூரி கொடுப்பதை தெரிந்து கொண்டு